வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்கீம் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் வங்கி கணக்குல எவ்வாறு பணம் வந்து செலுத்தப்படும்? யார் யாரெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம்? இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ற ப்ராசஸ் என்ன? என்ற டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவலை தினசரி அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காமல் நீங்கள். தமிழக சட்டப்பேரவையில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த திட்டத்திற்கு எப்படி அப்ளை பண்ணலாம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்திற்கான பணம் எவ்வாறு வங்கி கணக்கில் செலுத்தப்படும்ன்ற டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது தாவேகாவுடைய ஒரு முக்கிய வாக்குறுதியாக பார்க்கப்பட்ட அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தை தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் அறிவித்திருக்காரு. அதாவது முதல் கட்டமாக 3 சிலிண்டர்கள் ஆண்டுக்கு வழங்கப்படும் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த திட்டத்திற்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் குடும்ப தலைவராக கொண்ட குடும்பங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்சத்திற்குள்ளே இருக்கணும். பொருளாதாரத்தில் நலிவடைந்த குடும்பத்தினர், சிறு மற்றும் குறு விவசாயிகள் குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளியை கொண்டிருக்கும் குடும்பத்துக்கு இந்த சலுகைகள் வந்து கிடைக்கும்னு தெரிவிச்சிருக்காரு. அடுத்தது தேவையான ஆவணங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவியாக இருப்பவரின் ஆதார் அட்டை, தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்பட்ட குடும்ப அட்டை, எரிவாயு சிலிண்டர் இணைப்பு புத்தகம் அதாவது கேஸ் புக், குடும்பத்தின் எரிவாயு இணைப்புடன் இணைக்கப்பட்டிருக்கும் குடும்ப தலைவியின் வங்கி கணக்கு புத்தகம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவருடைய வருவாயை குறிக்கும் ஆண்டு வருவாய் சான்றிதழ். அடுத்தது மாற்றுத்திறனாளிக்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் தரவுகள் அடிப்படையில் எல்பிஜி இணைப்பு பெற்றவங்களோட விவரத்தை ஒப்பிட்டு தமிழக அரசு பயனாளிகளுடைய பட்டியலை தயாரிக்கும். அந்த பட்டியல் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, எல்பிஜி இணைப்பு குடும்ப அட்டையுடன் இணைக்கப்பட்டவர்களுக்கு இந்த பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா தாமாக வந்து இணைக்கப்படுவார்கள். ஒருவேளை குடும்ப அட்டையுடன் எல்பிஜி விவரம் இணைக்கப்படாவிட்டால் இணைக்கும்படி அறிவுறுத்தப்படுவார்கள். பிறகு பட்டியலில் உள்ள குடும்பங்களுக்கு சரிபார்க்கப்பட்டு அவர்கள் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் 3 சிலிண்டர்கள் பெற தகுதி பெறுவார்கள். வழக்கம் போல சிலிண்டர் முன்பதிவு செய்து சிலிண்டரை பணம் கொடுத்து வாங்க வேண்டும். அதாவது இந்த ஸ்கீமுக்கு எப்படி வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகுதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். வழக்கம் போல் நம்ம சிலிண்டர் புக் பண்ணுறதுபடி வந்து சிலிண்டர் புக் பண்ணி நம்மளே வந்து காசு கொடுத்து அந்த சிலிண்டரை வாங்கணும். அதற்கான ரசீதை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களால் அரசுக்கு வழங்கப்படும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, சிலிண்டர் விநியோகிக்கப்பட்ட ஒரு சில நாளுக்கு பின் சிலிண்டர் விலை வங்கி கணக்குகளில் தமிழக அரசால் நேரடியாக வரவு வைக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்களிடமிருந்து சிலிண்டர் வாங்கும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்தியன் கேஸ், பாரத் கேஸ் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் அதாவது ஹெச்பி கேஸ் உள்ளிட்ட நிறுவனங்களில் இருந்து சிலிண்டர் வாங்குறதுக்கு இந்த ஸ்கீமுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்காங்கன்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு ஆண்டுக்கு 4000 கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. நம்ம சிலிண்டர் அப்ளை பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் நம்ம வீட்டுக்கு வந்து வரும். அதற்கு நம்ம பணம் கொடுத்து வந்து வாங்கிடணும். அதற்கான ரசீதை வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தமிழக அரசுக்கு வழங்கும். அதனை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாள்களிலே தமிழக அரசு நம்மளுடைய கேஸ் புக்கு இணைக்கப்பட்டிருக்க வங்கி கணக்குக்கு அந்த சிலிண்டருடைய அமௌண்ட் வந்து தமிழக அரசால் வந்து நேரடியாக வர வைக்கப்படும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, இந்த ஸ்கீம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.